ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய தவிடு கடைக்கு வந்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தவிடு கடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தவிடு வந்து காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தவிடு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 50 மூட்டை தவிடு வந்து வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அடுத்தது வந்து சரி நம்ம ஃப்ரீயாக இருக்குன்னா புண்ணாக்கு எடை போடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு புண்ணாக்கு எடை போட்டு கூப்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பசங்க வந்து புண்ணாக்கு எடை போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4 பேர் போய் எடை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமதி, ஜனார்த்தனன், ஜெயசிவானி, சர்வேஷ் 4 பேர் வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களே ஆள் 3 மூட்டைன்னு ஷேர் பண்ணி புண்ணாக்கு வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 5 கிலோன்னு சொல்லிட்டு போட்டு அவங்களே அந்த பேக்கெட் போட்டு அவங்களே எடை வச்சு கட்டி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாதி வந்து கட்டி வச்சுட்டாங்க, பாதி வந்து இன்னும் வந்து எடை போட்டுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளோ சேட்டை பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க சட்டையே நினைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்க தான் ஸ்ரீமதி, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜனார்த்தனம். பாருங்கள், அவங்க சட்டையே நினைஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. அது வந்து நம்ம வந்து ஆள் 3 மூட்டை பிரித்து விட்டதுனால என்னையும் ஃபஸ்ட்டு காலி பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு காலி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்க வந்து கீழே கொட்டிட்டு அள்ளுறாங்க. அவங்க வந்து கீழே கொட்டாமல் நம்ம சாக்கில் அள்ளி போடுறாங்க. ஒருத்தவங்க வந்து கவர் பிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க அள்ளி போடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து வேலை செய்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லீவு டயத்துலாம் இந்த மாதிரி ஏதாவது அதிக வேலை ஏதாவது இருந்தால் நாங்கள் லீவு டைமில் இந்த பிள்ளைங்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்குவோம். இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் மாதிரி ஸ்கூல் லீவ் டயத்தில் பிள்ளைங்களை வச்சு செஞ்சிங்க, நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிள்ளைங்களும் கொஞ்சம் டைம் பண்ண மாதிரி ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ என்ன ஆர்ட் அடிக்கிறாங்க, என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த தவிடு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தவிடு வந்து நம்ம வந்து இந்த குடோனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். இது வந்து இந்த குடோன்லேருந்து நம்ம வந்து 50 மூட்டை எடை போட்டுருக்கனால இந்த குடோன்லேருந்து 25 மூட்டை வந்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்து 25 மூட்டை வச்சிடணும். நம்ம வந்து இந்த கடையில் ஒரு 25 மூட்டை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி புண்ணாக்கு வந்து எடை போட்டு இடத்த கொஞ்சம் ஃப்ரீயாக காலி பண்ணி விட்டோம்னா புண்ணாக்கு இந்த மூட்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புண்ணாக்கு வந்து எடை போட்டிருக்கோம். பாருங்கள், என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்களா, அவங்க என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் எடை மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் எடை போட்டுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் எடுத்து அப்புறம் கரெக்டாக கட்டி வச்சுருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் இப்போ என்ன மாதிரி லீவில் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை விளையாடுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. எல்லாம் சுட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் சொல்லிட்டா போதும், வேலையில் சூப்பராக செஞ்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக பேக்கெட் போட்டு கட்டி வச்சுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பேக்கெட் போட்டுருவாங்க, நமக்கு எந்த வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டா போதும், அழகாக வேலை செஞ்சுருவாங்க. பாருங்களா, என்ன சேட்டை பண்ணுறாங்க, என்னது அப்படின்னு பாருங்கள், அடிச்சுக்கிறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தலாம் தவிடு முட்டைங்க வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தவிடு வந்து இறக்கிறதுக்கு வந்து ஆள் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே வந்து இறக்க சொல்லிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தம்பி ஜனார்த்தனன் 2 பேர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூட்டை வந்து அந்த டிரைவரை நாங்கள் தூக்கி விட்டோம். அவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போனார். நம்ம வந்து புண்ணாக்கு எடை போட்டு ஒரு பக்கமாக எடுத்து பேக்கெட் பண்ணி வச்சிட்டோம். அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். அங்கே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தவிடு அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த குடோன்லேருந்து 25 மூட்டை வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து தூக்கி விட்டுட்டு இருந்தோம். இந்த அண்ணா வந்து கொண்டு போய் லைனில் அடிக்கிட்டு வந்தார் பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி புண்ணாக்கு எடை போட்டுட்டு உடனே தவிடு மூட்டை வந்து தவிடு தூக்கி விடவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டக்குன்னு தூக்கி விட்டுட்டே இருந்தேன். அந்த அண்ணன் உள்ளே போயிட்டு கொண்டே லைனாக அடிக்கிட்டு வரத்துக்குள்ளே டக்குன்னு மேலேருந்து மூட்டையெல்லாம் கீழே எழுதி கிட்டே வச்சுருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தூக்கி விடியே இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் பாருங்கள். மூட்டை கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா அந்த அண்ணா கொண்டு போட்டுட்டு வரத்துக்குள்ளே அந்த அண்ணா வந்து டக்குன்னு தூக்கி விட்டுலாம், நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி கீழே கிட்டே இழுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த குடோனுக்கு வந்து 25 மூட்டை போயிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க பாருங்கள். இதுக்கு வந்து 25 மூட்டை, நமக்கு வந்து கடையில் 25 மூட்டை அடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கற்கா தவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரூமில் வந்து நம்ம 25 மூட்டை கிட்ட வந்துருச்சு பாருங்கள். ஒரு லைனுக்கு 24 மூட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு மூட்டை வந்து ஏன்னா மேலே போட்டால் வழுகுதுன்னு சொல்லிட்டு 2 லைனில் 24 மூட்டை, கீழே ஒரு மூட்டை வந்து 20 போடுறேன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ரொம்ப ஹைட்டு ஏறி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தவிடு வந்து 2 அட்டியாக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக அட்டி போட்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நம்ம புண்ணாக்கெல்லாம் எடை போட்டு இல்லையா, அந்த புண்ணாக்க அழகாக பேக்கெட் போட்டு பிள்ளைங்க அழகாக அடிக்கி இடத்த க்ளீன் பண்ணி அங்கே வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புண்ணாக்கு அழகாக பேக்கெட் பண்ணி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தவிடு மூட்டைக்கு பக்கத்தில் வச்சாச்சு. புண்ணாக்கு கேட்குறவங்களுக்கு 5 கிலோ நம்ம பேக்கெட் பண்ணது அப்படியே எடுத்து கொடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பின்னாடி இருக்கிற ரூமில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறதுலாம் கடையில் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து கடை இருக்கும்போது கடைக்கு பின்னாடி வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் பின்னாடி ரூமில் வந்து அடிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து நம்ம தவிடு பின்னாடி ஸ்டோர் ரூமில் அடிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே புண்ணாக்க நம்ம அடிக்க வச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம கடைக்கு வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை. இந்த கடைக்கு பின்னாடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டோர் ரூமுக்கு. பாருங்கள், இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உட்காந்துருந்தோம். இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த 25 மூட்டையும் வந்து கடையில் வந்து அடிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து இந்த கடைக்கு வந்து அடிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி கற்காத்தோட புண்ணாக்கு ஏதாவது வேணால் நீங்களும் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து டெலிவரி பண்ணோம். நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 4 மூட்டை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக தூக்கி விட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குச்சி தோணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கற்காத்தோட நம்ம இறக்கிறது வந்து பாருங்கள், கவுரு மாட்டு கவுரு மணி எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குச்சி தோணை எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் கற்காத்தோடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தம்பி வந்து இறக்கி விட்டா ரூம் கடைக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.